ஜெபிக்கலாம். முடிந்த முழங்கால் படியிடுங்க அல்லது கை கோப்பி கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை மனசுல நினைச்சு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். உங்க பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் வீட்டுக்குள்ள நடக்க போகிறாரு. தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறப்பா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி யவீருவின் வீட்டுக்குள்ள வந்து மரித்து போன அவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினீரே அப்பா. இன்றைக்கு இந்த குடும்பத்துல ஆண்டவரே இயேசுவே, இந்த காரியம் மோசமா போய்கிட்டு இருக்குதே, இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா, இனி என்ன செய்யறது நீ கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்களேப்பா. உங்க கரத்தை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. அந்த வியாதிப்பட்ட குழந்தைய தொடுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வியாதி போகட்டும் அப்பா. இந்த வியாதிப்பட்ட பெரியவங்களை தொடுங்கப்பா. இந்த மனைவியை, கணவனை, பெற்றோரை, பிள்ளைகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில்.